குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் இந்த காலைகளிலே ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம் இந்த நாளில் உங்களை மூடுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரையும் நீரசமாக்குதல் லேசான காரியம். கச்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். தேவனுக்கு லேசான காரியம். எல்லாமே லேசான காரியம். மலை போன்ற பிரச்சனை, மலை போன்ற சத்துருக்கள், மலை போன்ற கடன் பிரச்சனை, மலை போன்ற வியாதி, அசைக்க முடியாத வியாதி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரே ஒரு வார்த்தை உங்களை பார்த்து சொன்னால் போதும், வாழ்க்கையே மாறும். ஒரே ஒரு வார்த்தை. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா என் லைஃப பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், எல்லாம் உமக்கு லேசான காரியம். இவ்வளவு பெரிய கேன்சர்ல நான் மாட்டிட்டேன், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன், டாக்டர்கள் முடியாதுன்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் டாக்டர்கள் சொல்றாங்க, ஆனா என்னை குணமாக்குவது உமக்கு லேசான காரியம். படுத்த படுக்கையா இருக்கிற என்னை எழும்பி நடக்க வைப்பது உமக்கு லேசான காரியம். கண்களிலே பலவீனத்தோடு இருக்கிற என் பார்வையை தெளிவடைய வைப்பது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, செயலிழந்து போன என் கிட்னியை மீண்டும் உயிர்ப்பிப்பது உமக்கு லேசான காரியம். இருதயத்தில் உள்ள அடைப்புகளை நீக்கி போடுவது உமக்கு லேசான காரியம். பல வருடமாய் அடைக்கப்பட்டிருக்கிற என் கர்ப்பத்தை திறப்பது உமக்கு லேசான காரியம். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். வெள்ளை இல்லாத உங்களுக்கு ஒரு வேலையை கொடுப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். குடிகார கணவரை ரட்சிப்பது தேவனுக்கு லேசான காரியம். உங்கள் பிள்ளைகளை தொடுவது தேவனுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. உங்கள் கோர்ட் கேஸ்ல ஒரு ஜெயத்தை கொடுப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாய் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களை உயர்த்துவது என் தேவனுக்கு லேசான காரியம். கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்கள் அவருடைய ஆங்கிள் இருந்து உங்க பிரச்சனைகளை பாருங்க. உங்க கண்கள் வழியா பார்க்காதீங்க. என் பிரச்சனையை, என் போராட்டத்தை கர்த்தர் பார்த்தால் எப்படி பார்ப்பார் என்று விசுவாச கண்களிலே பார்த்து ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தர் அதை ஊதி போடுவார். அவ்வளவு பெரிய செங்கடலை நாசியின் சுவாசத்தாலே இரண்டாய் பிளந்து போட்ட என் ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனைகளை ஊதி போட முடியாதா? உங்கள் போராட்டங்களை ஊதி போட முடியாதா? உங்கள் நோய்களை ஊதி போட முடியாதா? இன்றைக்கு கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அழகாய் நம்ம பாடினோம். அந்த கற்சாடியில் உள்ள சாதாரண நீரை மதுரமாய் மாற்றின ஆண்டவர் இன்றைக்கு கசந்து போன வேதனை நிறைந்த உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது என் தேவனாலே கூடும் என்று வாயினாலே அறிக்கையிட்டு ஆண்டவரை துதியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள்.
அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, அதிசயங்களின் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சவால் விட்டு கேட்டீரே. ஒன்றும் இல்லை அப்பா, உங்களால எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுவும் எல்லாம் உங்களுக்கு லேசான காரியம் என்று நாங்கள் பாடி இருக்கிறோம் ராஜா. அதன்படி உன் அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை குறித்து பயந்து வேதனையோடு கூட இருக்கிறார்களோ, அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்களை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுவீராக. மாற்றி உடைய வல்லமையை வெளிப்படுத்தும். நீர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர், இன்றைக்கு உடைய வல்லமை மாறவில்லை என்று நிரூபித்து காண்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவ ஊழியனாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை உடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை, பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்கும் அற்புதங்களை செய்து மகிழ செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.